Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னாவை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக கொண்டு வருகிறார். நாம் அதிலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காரணம், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களுக்கு துணையாயிருந்து ஆண்டு முழுவதும் குறைவின்றி நடத்த வல்லவராயிருக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் கூட சில பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். பற்றாக்குறையோடு கூட காணப்படலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். ஏன் இந்த சூழ்நிலையிலே நான் சிக்கிக்கொண்டேன் என்று கலங்கி இருக்கலாம். அல்லது பற்றாக்குறையை மாற்ற முடியாமல் உங்களுடைய வேலை சம்பாத்தியங்களில் சில குறைவு இருக்கலாம். இதெல்லாம் மாற்ற முடிவதற்கு எத்தனை காலம் ஆகும், இந்த கடன் தீர எத்தனை வருஷம் ஆகும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக இந்த கால வேளையிலே தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை கேட்டு ஜெபிக்கும் பொழுது அற்புதம் செய்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் சாரிபாத் ஊருக்கு கடந்து போகும்படி கர்த்தரால் சொல்லப்பட்டபடியே கீழ்ப்படிந்து கடந்து போகிறார். சாரிபாத் ஊர் இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே பஞ்சத்தினால் நிறைந்திருந்த ஒரு காலம். இந்த பஞ்சத்தின் நிறைந்த காலத்திலே ஆண்டவர் சொற்படி தீர்க்கதரிசி கடந்து போன பொழுது அங்கே ஒரு ஏழை விதவையின் வீட்டை அவன் பார்க்க நேரிட்ட பொழுது அந்த ஏழை விதவையினுடைய நிலை மிக மோசமாயிருந்தது. பஞ்சத்தில் வாழ முடியாத கடைசி முடிவிலே தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக கொஞ்சம் எண்ணெயோடு கூட சில விறகுகளை பொறுக்கும்படி அவள் ஆயத்தமாகிறாள். பிழைப்பதற்கல்ல, சாவதற்கு முடிவை மாற்றுகிறாள். பிரியமானவர்களே, சில போராட்டம், சில இக்கட்டு, நெருக்க முடியாத நிலைமைகள், அநேக காரியங்கள் உங்களை, அநேக வார்த்தைகள், அநேக சம்பவங்கள், உங்களுக்கு தோல்விகள், எதெல்லாம் உங்களை சத்துரு முடிவை மாற்றி உங்களை மறிப்பதற்கு, வாழ்க்கை விட்டு விலகி போவதற்கு, குடும்பத்தை விட்டு பிரிந்து போவதற்கு அவன் தூண்டி விடுவான். பஞ்சம் என்கிற நிலைமை எல்லா சூழ்நிலையிலும் வந்தாலும் ஆண்டவர் அந்த பஞ்சத்தின் நடுவில் உங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை நடுவிலே சந்திக்கிறார், போராட்டத்தின் நடுவிலே சந்திக்கிறார். நீங்கள் முடிவெடுத்த காரியங்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு உங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தோல்வியிலிருந்து தான் ஜெயம் என்கிற முடிவை கொண்டு வருகிறார். பலவீனத்திலிருந்து தான் பலன் என்கிற ஒரு விடுதலை கொண்டு வருகிறார். துக்கம் என்ற சூழ்நிலையில் தான் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். கவலைப்படாதிருங்கள். அவன் சொன்ன காரியம் என்ன? முதலாவது அந்த கொஞ்சம் மாவிலும் எண்ணெயிலும் எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவள் தான் சாகிற முடிவை, பிள்ளையோடு கூட மரித்து போகிற முடிவை, வாழ முடியாது என்ற முடிவை மாற்றி அந்த நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலும் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுத்து உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும். இந்த நாளிலிருந்து உங்கள் குடும்பம் செழிப்பாகும். உங்கள் வாழ்க்கையின் அத்தனை காரியத்தையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். எல்லாரும் சாப்பிட்டு உயிரோடு வாழும்படி செய்தார். பஞ்ச காலம் முடிந்து மழை பெய்கிற வரைக்கும், செழிப்பு வருகிற வரைக்கும் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் திட்டம் சித்தம் எல்லாம் ஒதுக்கி வைத்து தேவ சித்தத்துக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, மகிமுள்ள தேவனே, எங்களுக்கென்று நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு, விட்டு கொடுப்பதற்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எந்தெந்த சூழ்நிலை நிமித்தம், பிரச்சனை, போராட்டத்தை நிமித்தம், ஆண்டவரே, பாரங்கள், நெருக்கங்கள், துக்கங்கள், தோல்விகள் நிமித்தம் எடுத்த எல்லா முடிவுகளை மாற்றி போடுவீராக. மாற்றி போடுவீர். தற்கொலை முடிவுகள், போராட்டமான முடிவுகள்,
பிரிவினை முடிவுகளை மாற்றி அமைத்து கர்த்தர் வாழ வைக்கிற முடிவை கொடுப்பீராக. சுகித்திருக்கிற முடிவை, சேர்ந்திருக்கிற சமாதான முடிவை கொடுப்பீராக. எல்லா தோல்விகளை மாற்றும் விடுதலை ஆக்குவீராக. வியாதிகள் சுகமடைவதாக. எந்தெந்த காரியம் பஞ்சமாய் நம்முடைய பிள்ளைகளோடு போராடுகிறதோ அதெல்லாம் இனி செழிப்பாய் மாற உதவி செய்வீராக. தடைகள் நீங்குவதாக. ஊழியத்தில் இன்னும் ஆண்டவரே செழிப்பு உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகட்டும். குடும்பங்களிலே கைகளின் பிரயாசத்தில், வேலையில், வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகட்டும். குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே செழிப்பு உண்டாகட்டும். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒப்பு கொடுத்தபடினால் இன்று முதல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காய் நன்றி. குடும்பத்தார் அனைவரும் கீழ்ப்படிய, ரட்சிக்கப்பட, ஆண்டவர் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், செழிக்க பண்ணுவார். ஆமென்.